ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பரிவார் லெசனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாட்சீத் கேலியே. பாட்சீத் கேலியேனா பேசுறது, கான்வர்சேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கஹானி மே கோன் கோன் ஹே. இந்த ஸ்டோரியில் யார் யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். தாதா, தாதி, மாதா, பிதா, மீனா, திவாகர் और चाचा. नंबर 2, मीना के भाई का नाम क्या है? मीना के भाई का नाम என்ன பேர் என்ன? मीना के भाई का नाम दिवाकर है. क्वेश्चन नंबर 3, आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं? நீங்க உங்க வீட்ல எங்கெங்க ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவீங்க? ஸோ திவாகர் எங்க ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடினாங்க? டோருக்கு பின்னாடி. ஸோ நம்ம வீட்டில் எங்கெங்க ஒளிஞ்சுக்கலாம்? கதவுக்கு பின்னாடி, கட்டிலுக்கு கீழே, இந்த மாதிரி ஒளிஞ்சு பிடிச்சு நம்ம விளையாடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4, 1 2 3 4 चाचा जी हमको करते प्यार. 1 2 3 4 चाचा जी हमको करते प्यार. चाचा जीனா சித்தப்பா. சித்தப்பா நம்மளை அன்பா வச்சுக்கிறாங்க. चाचा की जगह दादा, नाना, नानी और अपने परिवार के अन्य लोगों के लिए इन पंक्तियों को गाइए. சாச்சாஜி பாடுறாங்க. அதே மாதிரி தாதா, நானா, நானி வச்சு நீங்கள் ஃபேமிலியில் உள்ள மற்ற மெம்பர்ஸை வச்சு நீங்கள் இந்த லைன்ஸை பாடணும். காயின்னா பாடுறது. ஓகேவா? शब्दों का खेल. शब्दोंனா வேர்ட்ஸ், खेलனா விளையாடுறது, வேர்ட்ஸை வச்சு விளையாடுறது. ஸோ क्वेश्चन नंबर 1, इस कहानी में दिवाकर दादाजी और दादी जी हैं. இந்த ஸ்டோரியில் திவாகர், दादाजी और दादी जी இருக்காங்க. आंखें बंद करके इन शब्दों को बोलिए. ஆங்கேன்னா ஐஸு, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த வேர்ட்ஸை சொல்லணும். இன்கி பஹலி துவனி பத்தாயே. இன்கி இதனோட ஃபஸ்ட்டு சவுண்ட் நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது? திவாகர், தாதாஜி, தாதிஜி, இதில் எல்லாமே என்ன வருது? த சவுண்டு வருதா? ஸோ அதை சொல்லணும் நீங்கள். क्वेश्चन नंबर 2, दा से शुरू होने वाले कुछ शब्द बताइए. दाல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற சில வேர்ட்ஸை நீங்கள் சொல்லணும். दस, दही, दौड़ना, दरवाजे, இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸை சொல்லணும். நான் क्वेश्चन नंबर 3, नीचे दिए हुए शब्दों को लिखिए. ஸோ கீழே உள்ள சில டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டர் லைன்ஸ் மேலே நீங்கள் இப்படி எழுதணும். தாதா, ஓகேவா? தாதா அப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு தாதி, இந்த மாதிரி எழுதணும். क्वेश्चन नंबर 4, इस कहानी में दादा और दादी शब्दों को पहचानकर उन पर घेरा लगाइए. இந்த ஸ்டோரியில் தாதா தாதி ஃபைண்ட் அவுட் பண்ணி, பஹச்சான்கர்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் கேரானா சர்க்கிள் போடணும். ஓகேவா? நாம் क्वेश्चन नंबर 5, ये कहानी मीना के परिवार के बारे में है. இந்த ஸ்டோரி மீனாவுடைய ஃபேமிலி பற்றி இருக்கு. नीचे मीना शब्द लिखने और प्रयास कीजिए. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க? மீனான்ற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாட்டர் லைன்ஸ் மேலே நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? क्वेश्चन नंबर 6, नीचे दिए गए शब्दों को पढ़ने और लिखने का प्रयास कीजिए. கீழே கொடுத்துள்ள வேர்ட்ஸை நீங்கள் படிக்கணும், ஆர் நீங்கள் எழுதணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நானா, நானி, மாமா, மாமி, தாதா, தாதி, தீதி, மா, இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? क्वेश्चन नंबर 7, नीचे दिए गए चित्रों के नाम बताइए और पढ़िए. கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சித்திரம்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரோடைய நேமை நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது? நீம். நீம்னா நீம் ட்ரீ, வேப்பலை மரம். நதி,
நதினா ரிவர், தானேனா பல்சஸ். ஓகேவா? नीम, नदी और दाने. नेक्स्ट खेल गीत. சந்தா மாமா தூருக்கே. சந்தா மாமானா யார் சொல்றாங்கன்னா இந்த மூணு தான் சந்தா மாமா சொல்றாங்க. ஸோ இது ஒரு போயம். ஓகேங்களா? சந்தா மாமா दूर के पुए पुकाए बूर के आप खाए ताली में मुन्ने को दे प्याली में प्याली गई टूट मुन्ना गया रूट लाएंगे नहीं प्यालियाँ बजा बजा के तालियाँ मुन्ने को मनाएंगे हम दूध मलाई खाएंगे. இந்த போயம் யார் எழுதியிருக்கான்னா சாபார் ஏக்லவ்யா. ஓகேங்களா? ஸோ இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்தா மாமா பற்றி சொல்லியிருக்காங்க. சந்தா மாமா கையில் என்ன இருக்கு பாருங்க, பவுல் இருக்கு, ஒரு பவுல் இருக்கா. அந்த பவுல் வந்து கீழே உடைஞ்சு விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்காக இந்த முன்னா வந்துட்டு அவங்க அம்மா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் முன்னா வந்து அழுகுறான். ஸோ அதனால ஒரு புதுசாக ஒரு பவுல் வாங்கி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறான். இதுதான் இந்த போயத்தோட மீனிங். ஓகேங்களா? नेक्स्ट पहेली. पहेलीना என்னன்னா பசில். दो बच्चे अपने स्कूल का रास्ता भूल गए हैं. ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற வழியை வந்து மறந்துட்டாங்க. भूलना மறந்துட்டாங்க. स्कूल तक पहुंचने में उनकी सहायता कीजिए. அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சகாயத்தானா உதவி பண்றது. ஓகேங்களா? ஸோ எப்படி போவாங்க ஸ்கூலுக்கு பாருங்க. இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஓகேங்களா? ஓகே children, thank you. Please subscribe my channel to see more videos.